வணக்கம். த ஃபிட்டல் கிளினிக் கோயம்புத்தூர் இருந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்ட் டாக்டர் சாய்ரா இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேஸ் சிச்சுவேஷன் ரொம்ப காமன். அதை எப்படி டீல் பண்ணோம், அதுலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். Saira, can you tell us about the case? She was a 40-year-old Parini Dravida, spontaneously conceived. She came with a report of first trimester screening showing that she is screen positive or high risk for Down syndrome, and her screening result was 1 in 2. ஸ்க்ரீன் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீனிங்னா என்ன, அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்றது ஒரு முந்தைய வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த காணொலியை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். அப்படி இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்க்ரீன் பாசிட்டிவ்னு வந்திருக்குன்னா இப்போ நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். டாக்டர் சாய்ரா சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேஷண்ட்டுக்கு டவுன் சிண்ட்ரோம் டெஸ்ட், ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடந்திருக்கு. அந்த டெஸ்ட்டோடைய முடிவு வந்து ஸ்க்ரீன் பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. ஸ்க்ரீன் பாசிட்டிவ் என்றால் கூடுதல் வாய்ப்பு, அவ்வளோதான் அர்த்தம். நம்ம எந்த கண்டிஷனை நோக்கி அந்த டெஸ்ட் பண்ணோமோ அந்த கண்டிஷன் இருக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு. ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இஸ் நாட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது, டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டவுன் சிண்ட்ரோம் பொறுத்த வரைக்கும் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் நம்ம முதல்ல கொடுக்க வேண்டியது ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அதுதான் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஸ்க்ரீன் பாசிட்டிவ்னு வராங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து எக்டி ஸ்கேன் இமேஜ் தான் நான் ஃபஸ்ட் பார்ப்பேன். அது நல்லா எடுத்திருக்கா, அக்ரெடிட்டடாக யாராவது எடுத்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. செகண்ட் வந்து அந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் ரிப்போர்ட் அக்ரெடிட்டட் லேபில் பண்ணியிருக்கா, அவங்க ஸ்க்ரீனிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக மாம் வேல்யூஸையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டும் நான் செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பேபி வந்து டீட்டெயில்டாக எக்ஸாமின் பண்ணிட்டோம். பேபி வாஸ் லுக்கிங் க்ளீன் பை அல்ட்ராசவுண்ட். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் பாசிட்டிவ்னு வந்த உடனே அந்த பேபி தப்பு அப்படின்னு சொல்லவே கூடாது, அந்த பேபிக்கு ஒரு குறைபாடு இருக்குன்னு அப்படின்னு சொல்லவே கூடாது. ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டையே பார்க்கணும் முதல்ல. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெயினாக வந்து அந்த பேபியை தரோவாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ ஃபீட்டல் மெடிசன் சென்டரில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்ததில் இந்த பேபி அந்த ஸ்டேஜுக்கான எல்லாமே ப்ராப்பராக இருந்திருக்கு ஸ்கேனில், இல்லையா? நெக்ஸ்ட் என்ன அட்வைஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட் வந்து இது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் கிடையாது, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ டெஃபினட்டாக கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பண்ணணும்னு கவுன்சில் பண்ணிட்டோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பேஷண்ட்டோடைய ரிப்போர்ட்டில் வந்து டவுன் சிண்ட்ரோம் ஃபைனல் ரிஸ்க் வந்து 1:2 அப்படின்னு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதாவது 2ல் 1 வாய்ப்பு. அப்போ ஸ்க்ரீன் பாசிட்டிவ்னு சொன்ன உடனேவே அந்த கருவுக்கு வந்து ஒரு குறைபாடு, டவுன் சிண்ட்ரோம் குறைபாடு இருக்குதுன்னு யோசிக்கவே கூடாது, அந்த லைன்லேயே போகக்கூடாது. ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கருவில் ஃபைனல் ரிசல்ட் வந்து 1 in 2 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது அதே மாதிரி ரிசல்ட் இருக்கிற 2 கருவில் 1 வந்து டவுன் குறைபாடு இருக்கும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 in 2ன்னு வந்தால் கூட நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு 50%, இல்லையா? இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் வந்து ஓரளவுக்கு தான் நம்ம நம்பணும். அதாவது என்ன அளவுக்கு அப்படின்னா, கூடுதல் வாய்ப்பு இருக்கவங்களுக்கு நம்ம கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஸ்க்ரீன் பாசிட்டிவ் மக்களுக்கு பண்ணும்பொழுது 100 பேருக்கு அந்த டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் 3 பேருக்கு தான் டவுன் சிண்ட்ரோம் குறைபாடு இருக்கும். மீதி 97 பேருக்கும் குழந்தை நார்மலாக தான் இருக்கும், டவுன் சிண்ட்ரோம் இருக்காது. ஸோ இதை மனசில் வச்சு தான் டாக்டர் சாய்ரா வந்துட்டு முதல்ல கவுன்சிலிங் கொடுத்துட்டு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஆர் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டாக்டர் சாய்ரா, இப்போ இந்த ஸ்க்ரீன் பாசிட்டிவ் எல்லாருக்கும் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் மட்டும்தான் பண்ணணுமா, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸ்க்ரீன் பாசிட்டிவ் அந்த நம்பர்ஸ் பொறுத்து நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம் பேஷண்ட்டுக்கு. கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஆர் லிட்டில் மோர் ஹையர் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், NIBTன்னு சொல்லுவாங்க. நான் தட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கேன் அசஸ்மெண்ட் ஆஃப் த ஃபீட்டஸ் ப்ளஸ் த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் த ரிஸ்க். ஸோ இப்போ NIPT அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இதுவுமே ஒரு இன்டைரக்ட் டெஸ்ட்டு தான். முதல்ல ஒரு ஃபஸ்ட் செமஸ்டர் FTS டபுள் மார்க்கர் டெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா,
அதே மாதிரி என்ஐபிடியும் ஒரு இன்டைரக்ட் டெஸ்ட். தாயோட பிளட்டை தான் எடுப்போம். அதில் தாயோட அந்த சேயோட அந்த சிசுவோடைய உடஞ்சி போன டிஎன்ஏ சுற்றிட்டுருக்கோம். இந்த டிஎன்ஏவை வந்து லேப் வந்து சேகரித்து மொத்தமாக அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. தாய்க்கும் அவங்க வயிற்றில் இருக்கிற அந்த ஒரு நார்மல் சேய்க்கும் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா குரோமோசோம்லேருந்து வர வேண்டிய டிஎன்ஏ வந்துருந்ததுன்னா இருக்காது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வரும். இது ரொம்ப அக்யூரேட் தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு. அப்போது பல ஸ்க்ரீன் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸில் நம்ம வந்து என்ஐபிடி டெஸ்ட் ஒரு ஆப்ஷன். ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து ஃபீட்டல் மெடிசன் டாக்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் இது பொருந்தாது. கேர்ஃபுல்லி சோசன் கரெக்ட் கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதுக்காக டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ஒன்றும் பேட் கிடையாது. டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இஸ் கால் கோல்டு ஸ்டாண்டர்ட். அதில் நம்ம வர்ற ஆன்சர் ஃபைனல்னு வச்சுக்கலாம். இப்போ டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டுன்னு இந்த பேஷண்ட்டுக்கு என்ன டயக்னோஸ்டிக் டெஸ்ட்னு பண்ணீங்க? இந்த பேஷண்ட் வந்தப்போ ஷி வாஸ் அரௌண்ட் 13 weeks. ஸோ அதனால வி ஆப்பர்டு கொரியானிக் வில்லஸ் சாம்பிளிங். கொரியானிக் வில்லஸ் சாம்பிளிங்னா பேபியோட நஞ்சில் இருந்து டிஷ்யூ பயாப்சி பண்ணி அதில் குரோமோசோம்ஸ் படித்து பார்க்குறது தான் கொரியானிக் வில்லஸ் சாம்பிள். இப்போ சப்போஸ் அவங்க 13 weeks நீங்கள் சொன்னீங்க. சப்போஸ் அவங்க இந்த ரிசல்ட்லாம் வாங்கி அவங்கக்கிட்ட ஒப்பீனியனுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 15-16 weeks ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன டெஸ்ட் நடக்கும்? 16 weeksக்கு மேலேனா அது ஆப்ஷன் வில் பி அன்யூசென்டசிஸ். பேபியோட பனிக்கூட நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது தான் அன்யூசென்டசிஸ். நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட்டு சொல்கிறீங்க. இப்போ பேஷண்ட் சைட்லேருந்து எதுவும் கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணுறாங்களா? யூஸ்வலாக எல்லாரும் ரைஸ் பண்ணுற கன்சர்ன் என்னென்னா இந்த நீடில் டெஸ்ட் பண்ணும்போது அபார்ஷன் ரிஸ்க் இருக்குமா இல்லையா? ஸோ அதுதான் இது வந்து ஒரு காமன் query. ஏன்னா வயிற்றில் ஒரு ஊசி போடுறோம், கர்ப்பப்பையில் ஒரு ஊசி போடுறோம், அந்த ஊசினால் கரு கலைஞ்சிடுமா அப்படின்னு ஒரு query இருக்குது. இந்த கன்சர்ன் ரொம்பவே கரெக்ட் தான். பட் அதோட சயின்டிஃபிக் ஆன்சர் என்னன்னு நான் சொல்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி டெக்னிக்ஸ் ரிஃபைன் ஆகிறதுக்கு முன்னாடி 200 ப்ரொசீஜரில் 100 ப்ரொசீஜரில் ஒரு ப்ரொசீஜர் 100 பேருக்கு பண்ணோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து அபார்ஷன் ரிஸ்க் இருந்தது. பட் டுடே ஆஃப்டர் 2-3 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து 1000 ப்ரொசீஜரில் ஒரு ப்ரொசீஜர் தான் மிஸ்கேரேஜ் ஆகும். 1000 பேரில் ஒன்று தான் ப்ராக்டிக்கலி நில் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயுமே முக்கியம் வந்து ப்ரொசீஜர் யார் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா அந்த ஸ்கில் லெவல் வில் சேஞ்ச் த சேஃப்டி அக்கார்டிங்லி. ஸோ இன் அவர் கிளினிக் we give the number procedure related risk number less than 0.5%. 1000ல் ஒரு வாய்ப்பு தான் அப்படின்றத சொல்லுவோம். முக்கியமாக நம்ம வந்து ப்ரொசீஜர்னு ஆஃபர் பண்ணும்போது அந்த ப்ரொசீஜர் அல்லாத வேறு வழியில் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காதுன்னா தான் அந்த ப்ரொசீஜர் ஆஃபர் பண்ணுறது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த பேஷண்ட் வந்து she was willing to undergo the procedure. ஆமாம், she was willing to undergo the procedure. Procedure went well? Yes, procedure went well and the report came as normal karyotype for the fetus. Which means no Down syndrome. No Down syndrome. All right. So இந்த கேஸில் நமக்கு என்ன தெரிய வருது? ஃபைனல் ரிஸ்க் 1 in 2ன்னு வந்தால் கூட அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் டபுள் மார்க்கர் டெஸ்ட்டையோ அல்லது என்ஐபிடி டெஸ்ட்டையோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. அந்த கருவுக்கு வந்து குறைபாடு இருக்குதுன்னு நினச்சிட்டு முக்கியமாக டெர்மினேஷன் பற்றி யோசிக்கக்கூடாது. ஃபைனல் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டுன்றது டைரெக்டாக குழந்தைக்கு ஊசி போட்டு பார்த்து கருவில் இருந்தோ அல்லது நஞ்சில் இருந்தோ நம்ம சாம்பிள் எடுத்து பன்னீர் குடத்துலேருந்தோ நஞ்சிலேருந்தோ சாம்பிள் எடுத்து அதில் குரோமோசோம்ஸை நேரடியாக பார்த்து அப்புறம் தான் குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையான்னு தீர்மானம் பண்ணணும். பெரும்பாலான குழந்தைங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரும்பாலான கர்ப்பங்கள் ஸ்க்ரீன் பாசிட்டிவ்னு வந்தாலும் நார்மல் தான் வரும் ஃபைனலாக. ஸோ அதனால் ஸ்க்ரீன் பாசிட்டிவ்னா உடனே பதட்டப்படாதீங்க. அப்ரோச் யுவர் ஃபீட்டல் மெடிசன் டாக்டர். உங்களோட மெட்டர்னிட்டி டாக்டரே அங்கே தான் அனுப்புவாங்க நெக்ஸ்ட்டு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷனை மனசில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.